friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு லஞ்ச் ரெசிபி, அதாவது தேங்காய் சாதம். ரொம்பவே ஈஸியா செஞ்சிரலாம். ஒரு 3 minutes தான் ஆகும். அதுவும் இல்லாம டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாவே இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போ 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்ம தேங்காய் சாதம் பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னமும் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்றதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடலைப்பருப்பு உளுந்தும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பு லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஒரு வாசனைக்காக தான் சேர்த்துக்கிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் சோம்பு கூட சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நான் காரத்துக்காக 2 டீஸ்பூன் பச்சை மிளகாவும் 1 டீஸ்பூன் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் சாதம் ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு சாதம் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காயம் ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் லேசாக வறுபட்டாலே போதும், கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை. ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். 3 கப் சாதம் எடுத்திருக்கேன். ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது சாதம் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சாதம் வேக வச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஆற வச்சா கூட உதிரியாக இருக்கும். ஸோ நல்லா உதிரியாக இருந்தால் தான் நம்மளுடைய வெரைட்டி ரைஸ் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைன்னா வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி ஸ்பைசியான சைட் டிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ஒரு லஞ்ச் ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இன்ஸ்டன்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யம்மி மம்மி சமையல்.